Hi friends, welcome to InterviewDOT. Interview பார்க்க போனால் 60 reasons not to get fired தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் செக்ஷனில் ஒரு ரீசன் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ அது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, பேட் கம்யூனிகேஷன். நம்ம ஒரு சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட்டில் இருக்கோம், ஒரு டீமில் இருக்கோம். கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு டீம் மெம்பர் வந்து ஆன்போர்ட் பண்ணும்போது ப்ரொபேஷன் பீரியடில் அவங்க கம்யூனிகேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க. ப்ரொபேஷன் முடிஞ்ச பிறகு கூட அவங்களோட கம்யூனிகேஷன் சரியில்லைன்னா ஒரு கட்டத்தில் ஃபீட்பேக் கொடுப்பாங்க, பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ண வைப்பாங்க. அதுவும் சரி வரலன்னா அவங்கள வந்து டெர்மினேட் பண்ணிடுவாங்க. ஸோ நாட் எஃபெக்டிவ்லி கம்யூனிகேட்டிங் வித் அதர்ஸ், இது வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து கம்யூனிகேஷனில் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்மளுடைய கெரியரில். ஸோ கம்யூனிகேஷன் நம்ம வெறும் பேசுகிறது மட்டும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறோன்னா அந்த ப்ராஜெக்ட்டை பற்றியான இன்ஃபர்மேஷன் அப்டேட்டை வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கணும், ப்ரோஆக்டிவாக கொடுக்கணும். அதாவது அவங்க கேட்டு நம்ம சொல்கிறதும் இல்லை, நம்மளே வந்து இந்த மாதிரி இந்த ஸ்டேட்டஸில் இருக்குது, இதை நாங்கள் முடிச்சிடுவோம், இந்த வாரத்தில் முடிச்சிடுவோம், அடுத்த வாரத்தில் முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி ப்ரோஆக்டிவாக நம்மளுடைய ஹையர் மேனேஜ்மெண்ட்டுக்கு கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அவங்க தாட்டில் இந்த பர்சனுக்கு நான் வந்து இந்த ப்ராஜெக்டை கொடுத்துருக்கேன், நான் இதை வந்து மறந்துடலாம், அந்த அளவுக்கு அவங்க வந்து பொறுப்பாக எண்ட் டு எண்ட் எடுத்து முடிச்சு கொடுத்துருவாங்க, ஒரு ஓனர்ஷிப் எடுத்து இவங்க முடிச்சு கொடுத்துருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை வரணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் இருக்கணும். கம்யூனிகேஷனாக இன்னொரு விஷயம் இருக்குது, பேசுகிறது மட்டும் கிடையாது, லிசனும் பண்ணணும். ஸ்டேக் ஹோல்டர்ஸ் பேசும்போது அதை லிசன் பண்ணணும். லிசனிங் டு அண்டர்ஸ்டாண்ட் சொல்லுவாங்க, கண்டிப்பாக அதை லிசன் பண்ணணும். உங்கள் மேனேஜ்மெண்ட் வந்து உங்கள்கிட்ட கேள்வி கேட்கும்போது நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணும்போது அதை கரெக்டாக ஸ்ட்ரக்சர் பண்ணணும். ஒரே கேள்வியை அவங்கள வந்து மல்டிபிள் டைம்ஸ் கேட்க விடக்கூடாது. அதுக்கு உண்மையாகவே ஃப்ரஸ்ட்ரேஷனை கொண்டு வரும். ஸோ கரெக்டாக ஸ்ட்ரக்சர் பண்ணணும். இந்த கேள்வி கேட்குறாங்க, இந்த பதில் நம்ம சொல்லணும்னு சொல்லி ஸ்ட்ரக்சர் பண்ணணும், அவங்களுக்கு புரிய வைக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் பேசும்போது சங்க் பண்ணி பேசுகிறது நல்லது, அதுக்கப்புறம் சிம்பிள் டேர்ம்ஸை யூஸ் பண்ணுறது நல்லது. இப்போ நீங்கள் பேசுகிறது வந்து அவங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா we achieved our communication. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணலைன்னா அது வந்து பேட் கம்யூனிகேஷன் ஒரு எக்ஸாம்பிள் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து ஈவென்ச்சுவலாக டெர்மினேட் பண்ணிடுவாங்க. ஸோ பிஸ்னஸ் பார்ட்னர் மைண்ட் செட்டோட வச்சு உங்கள் கெரியரில் கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போங்க, கண்டிப்பாக நீங்கள் வளர்ந்துட்டே போவீங்க. உங்களுக்கு இந்த ஸ்மால் இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். தேங்க்யூ, பாய் பாய்.